எல்லாமே பாபாஜி எந்த ரூட்டை விடுறாரோ அந்த ரூட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா பாபாஜி தான் மெயின். ஓகே. கான்சியஸில் வந்து நான் தான் என்னுடைய யூகேலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட நாங்கள் திருத்தணிக்கு போயிருந்தோம். அப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த கமல் படத்தில் உள்ள மந்திரம் ஓடும் இல்லைங்களா, ஆமா. அது மாதிரி நான் வந்து பாபாஜி மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. ஓகே. நான் வந்து சாப்பிட்றேன், தூங்குறேன், பேசுகிறேன், நடக்கிறேன், ஆனால் மந்திரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இஸ் வெரி கிரேட், இது அப்படி ரொம்ப நல்ல விஷயம்னாரு. ஒரு ஆள் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு நான், இல்லை நல்ல விஷயம் அது அப்படின்னாரு. அது மாதிரி பாபாஜிக்கும் நமக்கு உண்டான அந்த தொடர்பு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிடுச்சு. ஓகே. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஏதாவது நான் கேட்குறேன்னு வச்சிங்கன்னா இமிடியட் ரெஸ்பான்ஸ் வரும். அது வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஏதோ ஒரு யோசிச்சுட்டே இருப்பேன், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, பர்சனல் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கே இருந்து வராங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க வருவாங்க, வந்துட்டு ஏதாவது பேசுவாங்க. நான் அப்படியே என் ஆஃபீஸில் சேர் திரும்பிட்டு உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஒர்க் நிறைய இருக்கும், பேசிகிட்டே இருப்பேன். நான் என்ன யோசிச்சுருந்தேனோ அதுக்கான மெசேஜ் அவங்க சொல்யூஷன் சொல்லிட்டு போவாங்க. ஓகே. அவங்க நேமை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒன்று முருகரில் இருக்கும், இல்லை நாகராஜன் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு நேம் இந்த மாதிரி தான் இருக்கும், நாராயணன் சம்திங் ஏதாவது ஒரு பேர். அதில் மோஸ்ட் ஆஃப் வந்து நாகராஜில் தான் வருவாங்க. ஏன்னா பாபாஜியோட ஆக்சுவல் நேம் நாகராஜ். ஆமா.